ரைட். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சுப்பிரமணியம் சுரேஷ்குமார். நாங்கள் கோப்பாய் பிரிவிலிருந்து விவசாயிகளாக வந்திருக்கின்றோம். உண்மையில் கடந்த காலத்தில் இந்த விவசாயிகள் யுத்த காலத்தில் பெருமளவு பாதிக்கப்பட்டு பின்னர் நாங்கள் சிறுக எங்களுடைய முயற்சியினால் முன்னேற்றம் அடைந்து தற்போது விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை கடந்த கால அரசாங்க அதிபர்களுக்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்து பல்வேறு கூட்டங்களில் நாங்கள் உரையாடியும் எந்தவித பயனும் எங்களுக்கு கிடைக்கல. அதில் நாங்கள் பிரதானமாக சொல்கிறோம் என்றால், விவசாயி களைச்சி விழுந்து தன் விளைபொருட்களை சந்தையை கொண்டு போய்க்கல. அங்கே இருக்கிற பிரதானமான பிரச்சனை அண்டையான் சந்தை விலை நிலவரம் என்னென்று சரியாக அறிய முடியாது இருக்கிறது. பலவிதமான தரகளுடைய அதட்டல்கள் வெறிட்டல்களுக்கு மத்தியில் ஒரு விவசாயி பயந்து கூனி குறுகி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் இந்த 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 அரச கட்டமைப்பிட்ட நீண்ட காலமான கோரிக்கை என்னென்றால், இன்றைய சந்தை விலை என்ன நிலப்பாட்டில் இருக்கின்றதை ஒரு டிஜிட்டலில் காட்சிப்படுத்துங்க. அதே நேரம் ஒரு வாங்குகிற ஒரு வர்த்தகர் எத்தனை சதவீதம் வச்சு அடுத்த நுகர்வோருக்கு விற்கலாம்ன்றதை நீங்கள் தீர்மானிங்க. இந்த ரெண்டையும் பிரதானமாக சொல்லி கேட்டுருக்கிறோம். ஆகவே அது காலங்காலமாக நாங்கள் சொல்லி இது எதுவுமே நடக்கலை. ஒரு விவசாயி இன்றைக்கு ஏழையாக இருக்கிறான். நாங்கள் நீண்ட காலமாக எத்தனையோ இடர்பாடுகள், புயல், மழை என்ன வந்தாலும் எங்களுக்கான சரியான இழப்பீடு தரப்படுறதில்லை. அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அரசு திணைக்களங்கள் விவசாயியை நம்பி ஒரு தொகை நூற்றுக்கணக்கான அரசு திணைக்களங்களை உருவாக்கி அதுக்கான சம்பளங்கள் கோடிக்கணக்கில் பண்ணப்படுது. ஆனால் அந்த அரசு திணைக்களங்கள் விவசாயிக்கு செய்கிற வேலை என்னென்று கேட்டால் சைவர். ஏண்டா இன்றைக்கு பாருங்கள், இந்த பெரிய விவசாய ஆராய்ச்சி திணைக்களம் திண்ணவேலில் பெரிய இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் அவையிட்ட ஒரு விதமான ஸ்டோரேஜும் இல்லை. அப்போ நாங்கள் விவசாயி எங்களோட சந்தை பொருளை சந்தையை கொண்டு போய்க்க வியாபாரிக்கும் அங்கே இருக்கிற தரையருக்கும் தெளிவாக தெரியும், இந்த பொருளை இவர் வீட்டை திருப்பி கொண்டு போக மாட்டார். ஆகவே தாங்கள் வைக்கிறது தான் விலை, வல்லவன் வகுத்ததை வாய்க்காலன்றது தான் இன்றைய வரைக்கும் எங்களோட விவசாயிக்கு இருக்குது. நாங்கள் எத்தனையோ இடத்துல காய்ச்சிட்டோம். நாங்கள் மிகவும் வலுவாக நம்பினாங்கள் இந்த அரசு எங்களுக்கு எப்படியாவது ஒரு தீர்வை பெற்றுத்தரும். அடுத்த நாளே எங்களோட வீடுகளில் சரியான விளக்குகள் ஒளிருமண்டது. ஆனால் எந்த ஒரு விவசாயியும் இருட்டறையெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறான். நாங்கள் காலங்காலமாக மற்ற இது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம். ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர் எத்தனை வீதம் வைக்கலாமன்றதை தீர்மானித்தா. எங்களோட ஆட்சி அந்த காலத்தில் சொல்லுவாள், கையால் கழிக்கிற பனங்கிழங்குக்கு கத்தி கோடாளி மம்பட்டி தேவையில்லை. இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் விவசாயி பயங்கர அளவில் பாதிக்கப்படுறான். அநேகமான தரகர்கள் 10 லட்சம் 20 லட்சம் சீட்டு கட்டினோம். ஆனால் எங்களோட விவசாயிகளுக்கு படுற கஷ்டம் அது மாத்திரமில்லை. இந்த நீர்வேலி வாழைக்குல சங்கத்தில் தெளிவாக பழங்க ஒரு சங்கம். அந்த சங்கம் என்ன செய்யுது, அந்த சங்கம் வரி எடுக்குது. ஆனால் வரியை என்ன போர்வேலி எடுக்குது, விவசாயிகள்கிட்ட சேமிப்புண்டு தான் எடுக்குது, விவசாயிகள்கிட்ட சேமிப்பு. ஆனால் இந்த வரி திருப்பி விவசாயிக்கு வருதாண்டா இல்லை. இன்று வரைக்கும் ஒரு மம்பட்டி கூட வேண்டி கொடுக்கல. முன்னாள் தலைவரோ செயலாளர் வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்காச்சா 400 கோடி கிட்டே இருக்காண்டு. ஆனால் அந்த காசு எந்த வகையிலையும் எங்களுக்கு பயன்படுறதில்லை. அது மாத்திரமில்லை, விவசாய அந்த 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 விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய எந்த விதமான உதவி, ஒரு விவசாயிக்கு செத்த வீடு நடந்தாலோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலோ அவருக்கான கொடுப்பு. ஆனால் அங்கே விவசாயிகளுக்கான சேமிப்பு சங்கம் அங்கே அந்த 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 வாழைக்குல சங்கத்தில் வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் போகுது. அதை விட அவைதான் வெளியாக்களோட தொடர்பை கொண்டு வாழைக்குலையில் வெளியே தீர்மானிக்கணும். அதை விட அவைக்கு ஒரு கமிஷன் வச்சு விற்கணும். ஒட்டு மொத்தத்தில் அந்த சங்கத்தால் விவசாயிக்கு எந்த பயனும் இல்லை. இதுவரைக்கும் விவசாயிக்கு சேமிக்கப்பட்ட பணத்தில் ₹1 செலவழிச்சிருக்கமான்னு கேளுங்க. இல்லை. நாங்கள் இப்போ என்னென்றால் 10 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணுமென்று சொல்லியிருக்கிறோம். அதாவது எங்களுக்கு விலைக்கூறல் ஏலம் மூலம், அதாவது விலைக்கூறல் ஏலம் கூறப்பட்டு செய்ய வேணும். சந்தையில் கொள்விலை தராசில் காட்சிப்படுத்த வேணும். சந்தையில் உள்ள விற்பனை விலைகள் அவர்கள் வியாபாரிகள் காட்சிப்படுத்த வேணும். 10 கொண்டு கழிவு நிப்பாட்டப்பட வேணும். அதே நேரம் வாழைக்குலைக்கு 3 கிலோ 4 கிலோ கழிக்கணும். தண்டுக்கு ஆரம்பிச்சு போனாலும் 2 கிலோ தான் கழிக்கலாம். ஆக இவ்வாறான அஜாரகங்கள் மற்ற களஞ்சியப்படுத்துகிற வசதியை இந்த அரசு இன்னும் செய்ததில்லை. எங்களுக்கு இது கட்டாயம் செய்திட வேணும். விவசாயத்துறை சார்ந்த அரச நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வருஷத்தில் ஒரு கண்காட்சி வச்சா காணாது. உண்மையில் விவசாயிகள் நவீனமயப்படுத்தக்கூடிய பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் என்று கேட்டு கமநல சேவைகளும் திணைக்களங்களும் இன்றைக்கு நாங்கள் இந்த நல்லூரில் இருக்கிற வடமாகாணத்துக்கு பொறுப்பான விவசாய திணைக்களத்தில் போய் விவசாய சங்கங்கள்ன்ற தொடர்பு நம்பரை தாங்க ஒரு வருஷத்துக்கு முதல் கடிதம் எழுதி கொடுத்துனாங்க. நம்பரை வேணவே இன்ற வரைக்கும் எந்த விதமான தரவும் இல்லை, அசமந்த போக்கு. ஆகவே இதுகளை இந்த அரசு நிவர்த்தி செய்யணும். இந்த அரசு செய்யலைன்றா இந்த அரசு இனிமேலும் செய்யாது. அதுதான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். வினயமாக நன்றி. நாங்கள் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மகேசன் இருக்க கடிதம் ஒன்று எழுதி கொண்டு போய்
அந்த அவருக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். அப்போ அவர் சொன்னார் ஃபோட்டோ காப்பி அடித்து 4-5 இடத்து அங்கே கொடுங்க இங்கே கொடுங்க எல்லா இடம் கொடுத்துனாங்க. இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் இப்போ மதிப்புக்குரிய ஆளுநர் விவசாயிகள கஷ்டங்களை புரியக்கூடியவர் என்று நாங்கள் நம்புறதால இவர் இருக்கிற காலத்தில் இதுக்கு சரியான ஒரு தீர்வு வரணும். அது மாத்திரமில்லை, டம்புள்ளைக்கு வர கரெக்டுக்கு 10 கிலோ 1 கிலோ கழிவில்லை. ஆனால் கோண்டாவில்லையும் திண்ணவையிலையும் இங்கேருந்து போகிற கரெக்டுக்கு 10 1 கிலோ கழிவு. அதே இந்த பாரபட்சம் சமநாடு சம அந்தஸ்து என்று சொன்னால் எங்களுக்கும் அதே சம அந்தஸ்து கிடைக்கத்தானே வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம்.